நம்ம 2025 சட்டப்பேரவை ஆரம்பிக்கும் போதே எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும் அப்படின்னு. ஏன்னா கடந்த ஆண்டுகளுமே அதே மாதிரி நடந்துருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தா சட்டப்பேரவை ஆரம்பித்த உடனே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. பாடின உடனே பார்த்தா ஆளுநர் கிளம்பி அவர் பாட்டுக்கு சரசரன்னு போயிட்டாரு. முதல் முறையாக ஒரு விஷயம் பண்ணுறோம் இந்த ஆண்டில் சட்டப்பேரவை கூடும்போது இப்படி பண்ணுறது சரியான ஒரு இது கிடையாது. அந்த அறிக்கையில் பார்த்தா சொல்ல வேண்டிய விஷயங்களை சிலதை கட் பண்ணிட்டோம், இவராக ஒரு சில விஷயங்களை சேர்த்துக்கிட்டும் பேசியிருந்தாரு. இப்போ தமிழக அரசு என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்து தான் அவங்களோட வேலை. அப்படி ஒரு வேலை கரெக்ஷன் இருக்குன்னா 2 டைம் கடிதம் எழுதலாம். இது சேஞ்சஸாக இருக்குது மாற்றணும் அப்படின்னு ஆளுநர் சொல்லலாம். அது மீறி இல்லை இதுதான் நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் அதுதான் அவர் சொல்லி ஆகணும். இது திமுக அரசு மேலே ஒரு சலசலப்பு ஏற்படுத்த, அதாவது சட்டசபை கூட இவங்க எதுவும் முரண்படுறாங்க, இதுக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஏதாவது திமுக சார்ந்த ஒரு விஷயத்தை கிளறணும்ல. அதிமுக மறைமுகமாக கள்ள கூட்டணி பாஜகவோட, அதனால தான் ஆளுநருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி இஷ்யூ இருக்கு இல்லையா, அதை மறைக்கிறதுக்காக தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை பெருசாக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு திசைப்பு தான் திமுக பண்ணுறதுன்னா அதுக்கான அவசியம் என்ன இருக்கு? தமிழர் கழக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம 2025 சட்டப்பேரவை ஆரம்பிக்கும் போதே எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும் அப்படின்னு. ஏன்னா கடந்த ஆண்டுகளுமே அதே மாதிரி நடந்துருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தா சட்டப்பேரவை ஆரம்பித்த உடனே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. பாடின உடனே பார்த்தா ஆளுநர் கிளம்பி அவர் பாட்டுக்கு சரசரன்னு போயிட்டாரு. அந்த கார் கூட ரிட்டர்ன் ஆகிருக்காது, யூட்டர்ன் போட்டு கூட வந்திருக்காரு, அதுக்குள்ளேயே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டாரு. பார்த்தீங்களா அந்த நிகழ்வை? தொடர்ச்சியாக அது 3வது திருப்புன்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அதை எடுத்து தான் போராட்டங்கள் திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆண்டு 2025 தொடங்கி முதல் சட்டப்பேரவை முதல் முறையாக ஒரு விஷயம் பண்ணுறோம் இந்த ஆண்டில் சட்டப்பேரவை கூடும்போது இப்படி பண்ணுறது சரியான ஒரு இது கிடையாது. ஆமாம், அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2023ஆம் ஆண்டு சட்டப்பேரவையிலுமே ஒரு விஷயம் கொடுத்தாங்க. அதாவது அந்த சட்டப்பேரவையில் படிக்கிறதுக்கு கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில் பார்த்தா சொல்ல வேண்டிய விஷயங்களை சிலதை கட் பண்ணிட்டோம், இவராக ஒரு சில விஷயங்களை சேர்த்துக்கிட்டும் பேசியிருந்தார். அதுவுமே இப்போ பிரச்சனையாச்சு. 2024ஆம் ஆண்டுமே பார்த்தோன்னா முதலமைச்சர் அவர்கள் அவரோட அறிக்கையை படிச்சுட்டு இருக்கும்போதே இல்லை உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் கிளம்பி வாசிச்சுட்டு இருக்கும்போதே போயிட்டாரு. இப்போ இந்த ஆண்டு பார்த்தா தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்க, அதனால நான் ஏஞ்சி போயிட்டேன்னு சொல்றாரு. ஒவ்வொரு தடவையுமே இவர் அவமதிக்கிறாரு ரொம்பவுமே. இப்போ தமிழக அரசு என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்து தான் அவங்களோட வேலை. அப்படி ஒரு வேலை கரெக்ஷன் இருக்குன்னா 2 டைம் கடிதம் எழுதலாம். இது சேஞ்சஸாக இருக்குது மாற்றணும் அப்படின்னு ஆளுநர் சொல்லலாம். அது மீறி இல்லை இதுதான் நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் அதுதான் அவர் சொல்லி ஆகணும். ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஒரு நாளாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கடிதம் எழுதினாங்க. இது திமுக அரசு மேலே ஒரு சலசலப்பு ஏற்படுத்த, அதாவது சட்டசபை கூட இவங்க எதுவும் முரண்படுறாங்க, இதுக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஏதாவது திமுக சார்ந்த ஒரு விஷயத்தை கிளறணும்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் அதை பார்க்க முடியுது. நீங்கள் சொல்ல கரெக்ட். எனக்குமே என்ன தோணுச்சுன்னா, இப்போ அவருக்கு திமுக மேலே முரண்பாடு இருந்துச்சுன்னா அதை அவரோட படிக்கிறார் இல்லையா அறிக்கை, அதில் சொல்லியிருக்கலாம். அவர் இது மாதிரி எனக்கு இது மாதிரி முரண்பாடுலாம் இருக்கணும் அதில் தெரிவிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவர் கிளம்பி போகிறது ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது. இது ரொம்ப சிறுபொலித்தனமாகவும் இருக்குது. அதே மாதிரி திமுகவோட தலைவர், அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஜனநாயக கடமைப்படி ஆளுநர் அறிக்கையை படிக்கணும், அதுவே அவர் படிக்க மாட்டேங்கிறாரு, இது தொடர்ந்து 2-3 தடவை இது மாதிரி பண்ணிட்டாரு. அப்படி இருக்கப்ப அவர் ஏன் இன்னும் ஆளுநருங்கிற பதவியில ஏன் ஒட்டிக்கிட்டு இருக்காரு, அவர் போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இல்லை அது கூட கரெக்டு தான். ஏன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் தேவையா அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஏன் அப்படின்னா முதல் முறையாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் அவருக்கு ஆப்போசிட்டாக எதுவுமே பண்ணலை. அறிக்கையை படிக்கணும், இன்னொன்று அப்பையிலேருந்தே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவை தான் அது. அப்படிங்கும்போது முதல் தமிழ்தாயை தான் பாடுவாங்க. அது கூட தேசிய தான் பாட மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லலையே. அது ஒரு மரபு இவ்வளோ நாளாக ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை அவங்க பண்ணணும்ல. அது கூட அனுமதிக்கலை அப்படின்னா இவ்வளோ வருஷமாக நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, ஆளுநராக இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த மரபெல்லாம் மீறது எப்படி? முக்கியமாக இந்த திமுக ஆட்சி மேலே ஏதாவது ஒரு விஷயத்த பழி போடணும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கமாக தான் இது இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா ஆளுநர் அவர்கள் தான் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிக்கிறாரு. ஏன்னா அந்த ஹிந்தி டே கொண்டாடப்பட்டுச்சு, அதுலையுமே பார்த்தா அந்த தமிழ்தாய் வாழ்த்தை திராவிடர்கள் திருநாடும் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸே இல்லை. அதே மாதிரி தேசிய கீதத்தை நம்ம பாட மாட்டோம்னு சொல்லலை, கண்டிப்பாக பாடுவோம். இதுக்காக ஒரு சட்டப்பேரவையில் அவர் தன்னோட அறிக்கையை கூட படிக்காம, அதாவது தன்னோட கடமையை கூட அவர் செய்யாம போறது
எந்த வகையில நியாயம்? இல்லை, திமுக பிளான் பண்ணி வந்து ஆளுநர் வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்புலையும் கருத்துக்கள் சொல்லப்பட்டது. அப்படியான அவசியம் என்ன இருக்கு? இன்னொரு ஒரு கருத்து இருக்கு. இவங்க 2 பேரும் தான் அதிமுக வந்து மறைமுகமா கள்ள கூட்டணி பாஜகவோட, அதனாலதான் ஆளுநருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. ஆனா எடப்பாடி கிளியர் கட்டா சொல்லிருக்காரு, கண்டிப்பா வந்து பாஜக கூட கூட்டணி இருக்க மாட்டோம் அப்படின்னு. ஏன்னா இப்ப அந்த அண்ணாமலை லண்டன் போனப்ப கூட இந்த பேச்சுவார்த்தைக்காக தான் அண்ணாமலை லண்டன் போயிட்டு எடப்பாடி கூட சுமூகமா பேசுற மாதிரியான ஒரு தகவல் இருந்துச்சு. ஆனா எடப்பாடி திட்டவட்டமா கிளியரா இருக்காரு, இல்ல பாஜக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. 1991 ஆண்டு வரைக்குமே, அதுக்கு முன்னாடி வரைக்குமே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படல. 1991 ஜூலை மாசத்துல இருந்தா தமிழ்தாய் வாழ்த்தெல்லாம் பாடப்பட்டுச்சு தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில். அதே மாதிரி இப்போ ஆளுநர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு அப்படின்னா அங்க வந்து நேஷனல் அந்தம் பாடணும், அதாவது தேசிய கீதம் பாடணும். அவர் போறப்பயுமே சரி நேஷனல் அந்தம் பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்கு. நாங்க அதை தான் கடைப்பிடிக்க சொல்றோம் இங்க, ஆனா அதே கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. RN ரவி அவர் போறப்பதான் போடணும் அப்படின்னா அவர் வந்து உடனே கிளம்பிட்டாருங்க, எப்படி போடுறது அப்படின்னு இருக்குல்ல. அதுக்கு அவர் ஃபுல்லா இருக்கணும்ல. நேஷனல் ஆந்தம் யாரும் வந்து பாடக்கூடாதுன்னோ அப்படி யாரும் சொல்லலையே. இப்ப அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே கூட 1991 இருந்து இதை ஃபாலோ பண்றோம்னா கூட கிட்டத்தட்ட இப்ப 30 வருஷத்துக்கு மேல நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து நம்ம இதை மாத்திக்க முடியுமா? இல்ல, அப்படி கண்டிப்பா முடியாது. தேசிய கீதம் பாடல இல்ல தேசியம் கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க அதை பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குது. அப்படி எதுவும் சொல்லலையே. கண்டிப்பா. அப்படிங்கும்போது இது என்னன்னா, இது விதண்டவாதமா இருக்குன்னு சொல்றான். ஏதோ வந்து ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டு இது ஆக்சுவலா தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்தே இருக்கும். எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும் சரி, எல்லாத்துலயும் சரி, ஸ்கூல்ல முதற்கொண்டு நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ்தாய் வாழ்த்து தான் எப்போதுமே நம்ம பாடுறது. தமிழ்தாய் வாழ்த்து தான் ஒரு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி எல்லாத்துலயுமே. இப்ப இவர் திடீர்னு வந்து தமிழ்தாய் வாழ்த்து இருக்கக்கூடாதுங்கிறது இது எந்த வகை நியாயம்? அப்போ ஹிந்தி திணிப்பு பண்றாரா, அதாவது தேசிய கீதத்தை முன்னிறுத்துறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்கு. நீங்க இருக்க தமிழ்நாடு, நீங்க தமிழக அரசு என்ன சொல்லுதோ அந்த பணிகளை தமிழ்நாட்டு மக்களை செய்து தான் உங்களுக்கு அந்த போஸ்டிங்ல இருக்கீங்க. அப்படிங்கும்போது தமிழுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்க முடியும், தமிழ் தான் பாட போடணும். அப்போ ஒருவேளை வந்து தேசிய கீதமே பாடக்கூடாது, இல்ல தமிழ் தாயதோ மட்டும்தான் பாடணும் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றது இருக்கு. ஆமா, அது கண்டிப்பா காலங்காலமா ஒரு முறை இருக்கு அப்படிங்கும் போது அதை ஃபாலோ பண்றாங்க. அதுல என்ன தவறு இருக்க போகுது? அப்ப இது சொல்லிட்டு அதுக்கான ரீசன் வேற என்ன அவர் சொல்லிருக்காரு? ஒன்றும் கிடையாது, இது மட்டும்தான். அதாவது தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. எங்க அவமதிக்கப்பட்டது, யார் அவமதிச்சா அப்படின்னு இருக்குல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை கிண்டணும், இந்த திமுக அரசு மேல ஒரு என்ன சொல்றது, ஏதாவது ஒரு புகாரை சொல்லணும். ஸ்பாட் லைட் அவர் மேல இருக்குன்னு நினைக்கிறாரோ? இருக்கலாம், அப்படி இருக்கலாம். இன்னொன்று, அவர் வந்ததுலேருந்தே தமிழக அரசுக்கும் அவருக்கும் முரண்பாடு தான், இது புதுசு கிடையாது. ஆனால் அந்த 2025 சட்டப்பேரவை கூடும் போதுமே முன்னாடியே இந்த விஷயம் இருந்தது. எப்பயுமே ஒரு பிரச்சனை நடக்கும், கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்த்து. அதுக்கு அவர் இவ்வளவு தூரம் வந்து வர வேண்டியதில்லை, அங்கேயே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். வந்து பாடினது பிறகு அவர் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாரையும் அவமதிக்கிற மாதிரி இல்லை. அதனால இது தேவையில்லை, அவருக்கு யாரோ ஒரு அஜெண்டா கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் செயல்படுற மாதிரி இருக்கு. அண்ணாமலை போட ட்விட்ல இன்னொரு விஷயம் என்ன இருந்துச்சுன்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி இஷ்யூ இருக்கு இல்லையா, அதை மறைக்கிறதுக்காக தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை பெருசாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்க திசைப்பு தான் திமுக பண்ணதுன்னா அதுக்கான அவசியம் என்ன இருக்கு? மாணவி சொன்னதுலேருந்து அது உண்மையிலே வந்து எந்த அரசா இருந்தாலுமே வந்து அது கண்டிக்கத்தக்க விஷயம் தான். இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுதான். என்ன விஷயமோ அதை பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ அந்த மாணவிக்கு அடுத்த கட்டமாக என்ன விஷயம் பண்ணோம் அதை எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது இது அடுத்த கட்டமாக இதை கொண்டு போகிறது அப்படின்னா எதை வச்சுமே அரசியல் பண்ணுறது இருக்குல்ல. ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதா? ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கா, அதுக்கு திமுகவுக்கு எதிராக நம்ம செயல்படணும், இல்லை ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி விஜய் அவர்கள் போட்ட ட்வீட் பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்தேன். இல்லை, அவர் வந்து இப்போ அதிகமாக ஏதாவது ஒரு பதிவு போட்டுகிட்டே இருக்காரு. அது நல்ல விஷயம் தான். இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தா லைம்லைட்டில் இருக்கணும்ல, அப்படி தான் இருக்குது. ஆனால் அவருமே இந்த தமிழகத்துக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது இது கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்கு. இவ்வளோ தமிழக ஒரு மரபு இருக்கு, அதுக்கு வந்து அவர் யாராக இருந்தாலும் செயல்படணும் அப்படி. கண்டிப்பா. அது இல்லாமல் இன்னொரு விஷயமும் சூசகமாக திமுகவுக்கு ஆப்போசிட்டாகவும் சொல்லியிருக்காரு. திமுகவை கண்டிக்கிற மாதிரி என்ன அப்படின்னா, இதே மாதிரி ஆளுநருக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஒரு கிளாஷ் போகிறது நல்லதில்லை, அப்படிங்கிற மாதிரி சண்டை போடாதீங்க, சமாதானப்படுத்துங்க, இல்லை ஏதாவது சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி சொல்லிட்டு அதை லாஸ்ட்டாக சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இது யாராக இருந்தாலும் கண்டிக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. பட் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு புரியல உண்மையிலே. இதில் என்ன புரியலன்னு சொல்றீங்க? அதான் கண்டிக்கணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அதான் திமுக தான் ஒரு என்னதான் இருந்தாலும் எதிரிக்கு சப்போர்ட் பண்ணாலும் அது எதிரிங்கிறது ஒரு டேக்லைனோட மெயின்டைன் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஸ்டாலினுக்கும் ஆளுநர்களுக்கும் என்ன தனிப்பட்ட முறையில் என்ன கிளாஸ் இருக்க போகுது, அதை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க? கரெக்ட். இப்போ அது சொல்லியிருந்தாலும் ஏன் அதை மெயினாக சொல்லியிருக்கலாம்னு எதிர்பார்ப்பாங்க சில பேர். நான் சொல்லியிருந்தாலும் அப்படின்னு சொல்ல வரல. எப்படின்னா, இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா
அந்த பிரச்சனை உண்மையிலேயே வந்து வருத்தம் அளிக்குது, இல்லை வந்து யார் பக்கம் தவறு அப்படின்னு தெரியுது அப்படின்னா அதை பற்றி பேசுகிறதோ இல்லை யார் சரி நியாயம் இருக்குதுன்னு கேட்குறதோ தவறு இல்லை. ஆனால் வந்து நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு விஷயத்த அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. பட் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது எதுலன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஆளுநர் அவர்களுக்கும் முதல்ல ஸ்டாலின் அவர்களுக்கும் முன்னாடிலேருந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. எதனால பிரச்சனை? இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநருக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஆக்சுவலாக ஒரு கருத்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆளுநர் அவர்கள் வந்து பாஜகவோட ஆயுதமாக தான் இங்கே செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து திமுக சார்பிலே அதிகமாக சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த ஆளுநரே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பல தடவை போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அவர் அது மாதிரி காரியங்களில் ஈடுபடுறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கருத்தை ஜனநாயகத்து நல்லது இல்லைன்னு விஜய் சொல்கிறத விட இது இப்படியே போகிறது கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா சரியான ஒரு புரிதலோட சொல்றாரு. அதாவது எதிர்கட்சி, அதாவது ஆப்போசிட்டா திமுக எதிர்த்தால் கூட சில விஷயங்கள் இருக்குல்ல, எதிர்கட்சி ஆளுங்கட்சி இருந்தாலுமே சில கருத்துல ஒன்னா அவங்க இருப்பாங்க, இது கரெக்டு தான் ஒன்னா நிற்போம் அப்படிங்கிற மாதிரி. அதுதான், அதனால தான் சொன்னது வர வேற எதுவும் கிடையாது. நன்றி. ஓகே ப்ரோ, நன்றி.